ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மே மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் இருக்கு. இன்னைக்கு குருவாரத்துல வரக்கூடிய பிரதோஷம், அது மட்டும் அல்லாமல் இன்னைக்கு அக்னி நட்சத்திர நிவர்த்தியும் கூட. மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். இந்த சப்தமத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சந்திரமங்கல யோகத்துடன் அமைந்திருக்கிறாரு. ரொம்பவுமே ஒரு அற்புதமான நாள் மேஷராசி அன்பர்களுக்கு. வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பதற்கு இன்றைய நாள் மிகவும் ஒரு அருமையான நாளாகவே அமைகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று குருவாரத்தில் பிரதோஷத்தில் சிவபெருமானை வணங்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புத பகவான் லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுப்பார். தனஸ்தானம் இவர்களுக்கு மிகவும் திருப்திகரமாகவே அமைகிறது. இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். மிதுனராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதனினால் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். இன்றைய நாள் மிதுன ராசி அன்பர்களுக்கு எடுக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாகவே அமைந்திருக்கிறது. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தரும். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இவர்களுக்கு இன்று பழைய பாக்கி வசூல் செய்வதும் மற்றும் வெகு நாட்களாக குடும்ப பிரச்சனைகள் இன்று தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பொன் பொருள் சேர்க்கை மற்றும் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சகோதர சகோதரிகளின் உறவுகள் பலப்படும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் நல்ல ஒரு மேன்மை பொருந்திய நாளாகவும் அமையும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல ஒரு சுப செய்தியும் காத்திருக்கிறது. கன்னிராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி மற்றும் 8ஆம் இடத்தில் செவ்வாய். திருமணம் நிச்சயமானவர்கள் மற்றும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்கலாம். பைரவருக்கு இன்று தீபம் ஏற்றி வணங்க இவர்களினுடைய இந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனவேதனைகள் இவர்களுக்கு தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய கடன் முயற்சிகளும் வெற்றியை தரும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு நீங்கும். இன்று வழக்கு விசாரணை இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்திலையும் மற்றும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம். இருந்த போதிலும் இன்று பிரதோஷமாக இருப்பதனால் சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் வணங்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி இன்று காத்திருக்கிறது. பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் இதுவரையில் இருந்து வந்த குறைகள் நிவர்த்தியாகும். பாக்கியத்தில் இருந்து வந்த கேது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பழைய வழக்கு விசாரணைகள் இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவாகும். மகர ராசி அன்பர்களுக்கு குடும்ப நலன் ஓங்கும். பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். இந்த மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் சுப செய்திகளும் காத்திருக்கிறது. ஒரு சில சுப செலவுகள் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை அளிக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் பாக்கியத்தில் இருப்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை தருவதாகவே அமைகிறது. கும்பராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதன் லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுப்பார். நீண்ட நாளாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் இன்று நிறைவேறும். மீனராசி அன்பர்கள், இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று மன குழப்பத்தை கொடுக்கலாம். முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது.
மீனராசி அன்பர்களுக்கு இன்று 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் உடன் பிறந்தவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து தகராறுகள் மற்றும் பண பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். இன்று உங்களுக்கு மாலை நேரம் உகந்தது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். மேஷ லக்னம், லக்னாதிபதி செவ்வாய் 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானமான விருச்சிக ராசியில் அமர்ந்தால் ஆயுள் எப்படி இருக்கும்? மேஷ லக்னக்காரர்களுக்கு ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து விருச்சிகம் 8ஆம் இடம். ஸோ இந்த செவ்வாய் வந்து சனியோட சேர்ந்திருந்தாலோ 8ஆம் இடத்துல செவ்வாய் தனித்திருந்தாலோ இல்லை சனி தனித்திருந்து அந்த தசா காலங்கள் அவளுக்கு வந்தால் கொஞ்சம் கண்டம் வந்து இருக்கும். அப்போ அவள் வந்து அதுக்கு தகுந்தாற் போல செவ்வாய்க்கு பிரீத்தி பண்ணிக்கிறதோ, செவ்வாய் சனிக்கு பிரீத்தி பண்ணிக்கிறதோ, இல்லை ஆயுஷோமம் பண்ணிக்கிறதோ 60 வயசு 72 வயசெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் அவங்க பண்ணுறது நல்லது. குழந்தை பிறந்து இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தால் முதல் 12 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் ஆயுஷோமம் கண்டிப்பாக பண்ணணும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.